M50 உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்து M50 இல்லாத லேக் ஆகிற நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி என்ஹான்ஸ்டு டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 2 பிரச்சனை வந்தால் மட்டும்தான் இது ஷட் டவுன் ஆகுது. கிரியேட்டிவ் பிராக்கெட்டிங் அப்படின்றது ஒரு ஓவர்லேஸ் மாதிரி லட்ஸ் மாதிரி USB-C டைப் வச்சு USB வீடியோ கிளாஸ் அண்ட் USB ஆடியோ கிளாஸ். ஸோ இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் ஒரு பொருளை எடுத்து இப்படி டக்குன்னு அந்த ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ். வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். Canon R50 ஃபுல் ஸ்பெக் ரிவ்யூ. முன்னாடியே நம்ம சேனலில் வந்து அதை பற்றியான லீக் வரப்போகுது, இப்படி வரப்போகுது, அப்படி வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 1.5 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேமரா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிறத இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம். இந்த கேமரா ஒரு 24 மெகாபிக்சல் APS-C CMOS சென்சர் கொண்ட ஒரு டிஜிட் எக்ஸ் ப்ராசஸர் கொண்ட ஒரு குட்டி கேமரா, என்ட்ரி லெவல் கேமரா. இது வரைக்கும் மிரர்லெஸ் சீரீஸில், அதாவது RF மவுண்ட்டில் என்ட்ரி லெவல்னு சொல்லப்பட்ட R10க்கு முன்னாடி உள்ள கேமரா. அதாவது இந்த M50 வாங்கி வளர்க்கப்பட்ட கேமரா லவர்ஸ்க்கு இவங்க ஒரு என்ட்ரி லெவல் APS-C மிரர்லெஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் R50. அதாவது இந்த M50 முன்னாடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி M50 உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்து M50 இல்லாத லேக் ஆகிற நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி RF மவுண்ட்டில் கொடுத்துருக்கிற ஒரு R10 குட்டி கேமரா தான் இந்த R50. ஸோ இந்த கேமராவில் சிறப்பம்சங்கள் நிறையா இருக்குது. அதில் சூப்பராக சொல்ல போனோம்னா இது டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் இது என்ஹான்ஸ்டு டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் நம்பர் 2, அதாவது அதோட அடுத்த வெர்ஷன் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேமரா தாங்க, குட்டி கேமரா, ஒரு 55,000 கேமரா தான் இது. விலையும் சூப்பராக சொல்லிட்டாங்க. 53,000 55,000 இப்போ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட ட்ராக்கிங், சப்ஜெக்ட் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பீப்புள், அனிமல், அதாவது ஒரு நாய்க்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த வேரியண்ட்டை அதை ஈஸியாக புரிஞ்சுக்குது. ஒரு மனுஷனை வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அந்த நாய்க்கு வந்து அப்படியே அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ட்ராக்கிங் வந்து தாவுது. நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது புரிஞ்சுக்குது, இந்த கேமரா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த ஆளை விட்டுட்டு அந்த நாயை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அது மற்ற நிறையா சப்ஜெக்ட் ட்ராக்கிங் பற்றி நிறையான விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ஹான்ஸ்டு டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 2. ஸோ இந்த கேமரா R10லேருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இதில் IBIS கிடையாது. ஸோ இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. எப்படிங்க ஒரு 55,000 கொடுத்துருக்காங்க, அதில் வந்து IBISலாம் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் வரும். ஆமாம், இதில் IBIS கிடையாது. ஏன்னா IBISங்கிற விஷயம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அமெச்சூர்ஸ்க்கு, இல்லை வீலாகிங் பண்ணுறவங்க, யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப எய்ம் பண்ணி டிசைன் பண்ண கேமரா. ஸோ தே டோன்ட் நீட் IBIS. ஸோ உங்கள்கிட்ட கிம்பிள் இருக்குது, சின்னதாக கிம்பிளில் போட்டு நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்க கிம்பிளை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த கேமரா சின்னதாக அழகாக இருக்க கிம்பிள் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா IBIS கிடையாது. பட் இவங்க மூவி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஜிட்டல் ஸ்டெபிலைசேஷன், லைட்டாக அந்த க்ராப் இருக்கும். பட் அது செய்ய வேண்டிய கொடுக்குற காசுக்கு ஏற்ற தோசை சூப்பராக கொடுக்கும் இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இந்த கேமராவில் இந்த 4K ஃபுல் HD அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா 4K 30p அட் மேக்ஸிமம் 170 பிட் ரேட். ஸோ இது பிட் ரேட் 170ங்கிறது இந்த ஃப்ரேம் ரேட் கிடையாது, பிட் ரேட். ஸோ அடுத்தது ஃபுல் HD at 120p வித் மேக்ஸிமம் 180 பிட் ரேட். ஸோ இந்த பிட் ரேட் தனியாக விட்டுருவோம். ஸோ இந்த 4K 30pயில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம், ஃபுல் HD 120pயில் வீடியோ எடுக்கலாம். ஸோ இதோட வீடியோ லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கப்படி மேக்ஸிமம் 1 hour வந்து கண்டினியூவாக நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் இது ஷட் டவுன் ஆகுது அப்படிங்கிற தெளிவான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ முன்னாடியே ஷட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை நீங்கள் கோல்டஸ்ட் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மேலே கூட அது வரலாம். பட் 4Kயில் மேக்ஸிமம் 1 hour வீடியோ கண்டினியூவாக எடுக்கலாம். ஸோ ஃபுல் HDயில் சப்போஸ் ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கலாம், உங்கள்கிட்ட பேட்டரி இருக்கிற அளவுக்கு ஏற்றாப்புல. ஸோ இந்த கேமராவில் இந்த விலையை கம்மி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா M50 மாதிரியே இந்த பின்னாடி ஜாய்ஸ்டிக் கிடையாது, AF ஆன் பட்டன் செப்பரேட்டாக வந்து பின்னாடி கிடையாது, பேக் பட்டன் ஃபோக்கஸ்லாம் வந்து இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் கிடையாது, AF ஆன் பட்டன் கிடையாது, ஜாய்ஸ்டிக்கும் கிடையாது, எதுவுமே இல்லைன்னா எப்படி நான் என்னோட
ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இப்போ ஒரு குரூப் ஷாட் எடுக்கிறேன், ஒரு 4-5 பேர் இருக்காங்க, எப்படி வந்து என்னை வந்து அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வந்து எப்படி நான் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா டேப் அண்ட் செலக்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு குரூப் ஷாட்டில் ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. ஸோ ஒருத்தர்ட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை நீங்கள் டேப் பண்ணால் போதும், அது ஒரு ஆளுக்கும் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு தெரியும் இது ஹியூமன்ஸ் நிற்கிறாங்க, இது இத்தனை பேர் இத்தனை சப்ஜெக்ட் இருக்காங்க. சரி நீங்கள் டேப் பண்ணுறீங்க, இந்த சப்ஜெக்ட்லேருந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுங்க சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கிறத அது கரெக்டாக தெரிஞ்சுக்கும். இது இந்த ஜாய்ஸ்டிக் இல்லாமல் இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஜாய்ஸ்டிக்கும் இல்லை இதுவும் இல்லைன்னா எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. ஸோ ஜாய்ஸ்டிக் இல்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் சாஃப்ட்வேரில் இதை வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த லீக் வீடியோ பேசும்போது இதில் EVF வந்து இருக்காது, EVF வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்லே சொன்னோம். பட் இது வித் EVFோட ரிலீஸ் ஆகிருக்கு, அது சூப்பரான விஷயம். 2.36 மில்லியன் டாட்ஸ் கொண்ட ஒரு அழகான EVF. இந்த காசுக்கு இது போதுங்க. இதுக்கு மேலே இதில் வந்து குறை சொல்கிறதுக்கு இதே இல்லை. இது வந்து ஒரு R6 Mark 2 R3 கிடையாது. இது ஒரு என்ட்ரி லெவல் சின்ன ஒரு APS-C கேமரா. இதில் வந்து 2.36 மில்லியன் டாட்ஸ் கொண்ட ஒரு EVF கொடுத்துருக்காங்க. இல்லை EVF-ஏ வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இதில் EVF-ஓட வந்திருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லி ஆர்டிகுலேட்டிங் கெப்பாசிட்டிவ் டச், ஃபுல் டச் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு LCD ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் வந்து 1.6 மில்லியன் டாட்ஸ் கொண்ட ஒரு LCD ஸ்க்ரீன். இது ஒரு டீசெண்டான ஒரு பக்காவான LCD ஸ்க்ரீன். ஒரு பெரிய 4K கேமராஸ்க்கு கொடுக்குற அதே ஒரு LCD ஸ்க்ரீனை இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல்லி ஆர்டிகுலேட்டிங், எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம், எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது ஒரு அருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டச். நீங்கள் இதில் எல்லா விஷயத்தையும் இந்த கேமராவில் உள்ள எல்லா மெனு செட்டிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபோக்கஸ் விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் ட்ராக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான விஷயம். அடுத்தது இந்த கேமராவில் ஃபுல் மெக்கானிக்கல் ஷட்டர் கிடையாது. இதில் எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் கர்டைன் ஷட்டர், தென் எலக்ட்ரானிக் ஷட்டர், இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் மெக்கானிக்கல் ஷட்டர் கிடையாது, இந்த ஃபஸ்ட் கர்டைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஃபஸ்ட் கர்டைனுக்கும் ஃபுல் எலக்ட்ரானிக் ஷட்டருக்கும் என்ன வித்தியாசங்கிறது இன்னொரு தெளிவான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஃபஸ்ட் கர்டைன் ஷட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், 12 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் கண்டினியூஸ் பஸ்ட் மோடில். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் நீங்கள் கண்டினியூஸாக 15 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், அதாவது 15 ஃபோட்டோஸ் கண்டினியூஸாக அடித்து செல்லலாம். ஒரு செகண்டுக்கு 15 ஃபோட்டோ எடுக்கலாம். இது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு என்ட்ரி லெவல் ஒரு சின்ன கேமரா. அது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கடைக்குட்டி சிங்க மாதிரி ஒரு இத்தினோடு கேமரா. இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்ல போனோம்னா இதில் அந்த ஆட்டோ ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, A+ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த க்ரீன் கலரில் இருக்க எல்லா கேமராலையும் ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் ஒரு படி மேலே போய் இந்த ஆட்டோ ஃபங்க்ஷனில் இன்னும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த அட்வான்ஸ்ட் ஆட்டோ ப்ளஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா க்ரியேட்டிவ் ப்ராக்கெட்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த க்ரியேட்டிவ் ப்ராக்கெட்டிங் அப்படின்னா ஒரு ஓவர்லேஸ் மாதிரி லட்ஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஃபோட்டோவை 4 விதமான ஓவர்லேஸில் போட்டு 4 விதமான இந்த ப்ரீசெட்ஸில் அதே ஒரே நேரத்தில் அந்த கலர் கிரேடிங் பண்ண மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ப்ரீசெட்ஸை யூஸ் பண்ணி 4 விதமான ஃபோட்டோஸையும் உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோம். இது இந்த க்ரியேட்டிவ் ப்ராக்கெட்டிங்கில் ஒர்க் ஆகுது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் AF+ன்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டிங்கன்னா எப்படின்னா நிக்கானில் வந்து இதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் இருக்குது. அது எப்படின்னா இந்த ஹை டைனமிக் ரேஞ்ச் மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது ஓவராக கிளிப்பிங் ஆகிற பிரைட்னஸையும் ஓவராக கிளிப்பிங் ஆகிற டார்க்னஸையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி அது ரொம்ப அந்த போர்ட்ரேட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்போஷரும் ஆகாமல் ரொம்ப அண்டர் எக்ஸ்போஷரும் ஆகாமல் கரெக்டான பெர்ஃபெக்ட் எக்ஸ்போஷரில் நீங்கள் எடுக்கிற மாதிரி எப்படி ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் கரெக்டான அந்த எக்ஸ்போஷர்லாம் கரெக்டாக பார்த்து ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு போஸ்ட் ப்ராசஸிங்கில் எடிட்டிங் பண்ணது மாதிரி கேமராலேயே உங்களுக்கு கொடுத்துருது. இது வந்து ஒரு அருமையான விஷயம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்புறம் ஒரு கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வரணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு ஒரு எடுத்தோன்னே என்னாலையும் ஒரு அழகான ஃபோட்டோ எடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அவங்கள இந்த விஷயங்களாம் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அமெச்சர்ஸ்க்கு ஒரு ஸ்டார்டர்ஸ்க்கு ஒரு இனிஷியலாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான விஷயம். நானும் அருமையாக ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு
அவங்களோட திறமையை அவங்கள்ட்டேருந்து வெளிக்கொண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. Canon வந்து நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. Canon வந்து அவங்களுக்கு மெனு சிஸ்டத்தை எப்படி ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு எப்படின்னா சோனி மெனு சிஸ்டம்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அடுத்து நிக்கான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் Canon வந்து நம்ம ஒத்துக்கணும். நான் நிக்கான் ஷூட்டர் தான், இருந்தாலும் நான் Canon ஒத்துக்கணும். அந்த மெனு செட்டிங் அதில் உள்ள விஷயங்கள்லாம் ஈஸியாக படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் அது ஒரு சூப்பராக இருக்கிற விஷயம். ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா UVC UAC சூப்பராக கொடுத்துருக்காங்க. USB-C டைப் கொடுத்துருக்காங்க. இந்த USB-C டைப் வச்சு USB வீடியோ கிளாஸ் அண்ட் USB ஆடியோ கிளாஸ், இந்த USB-C டைப் மூலமாகவே நீங்கள் ஒரு ஜூம், ஸ்கைப் எதெல்லாம் எந்த வெப்சைட் மூலமாக ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் டேரெக்டாக கேமரா ஒரு வெப்கேம் மாதிரி கனெக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம். இந்த USB-C டைப்பில் UVC அண்ட் UAC அதாவது வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே வரும். சில இதில் பார்த்தீங்கன்னா USB-ல நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க, பட் அதில் வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சில Canon கேமராஸ்லாம் பற்றி பேசியிருக்கோம், அது ஒன்லி UVC தான் இருக்கும். பட் இந்த கேமராவில் UVC அண்ட் UAC ரெண்டுமே இருக்குது. அதாவது வீடியோவும் ஸ்ட்ரீமாகவும் ஆடியோவும் அதே நேரத்தில் ஸ்ட்ரீமாகவும். ஸோ எம்படட் ஆடியோ இதோட சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் மைக் கொடுத்துருக்காங்க, மைக் ஜாக் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ USB-C டைப்பில் ப்ளஸ் சார்ஜிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் சேம் டைமில். அடுத்தது இந்த கேமராவில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூவி க்ளோஸ்அப் டெமோ மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதுதான் ஒரு R50ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சப்போஸ் நான் ஒரு பொருளை எடுத்து இப்படி டக்குன்னு அந்த ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் கரெக்டாக ஏன்ட்டு வந்து அது ஷிஃப்ட் ஆகி இந்த பொருளுக்கு போயிடும். திரும்பி அந்த பொருளை நான் கீழே வைக்கிறேன் அப்படின்னா திரும்பியும் அது வந்து கரெக்டாக என்கிட்ட வந்துடும். இந்த ஃபோக்கஸ் ப்ரீத்திங் கரெக்ஷன்லாம் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். சில லென்ஸ்க்கு மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ லென்ஸோட இந்த கேமராவில் உள்ள இந்த விஷயமும் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மூவி க்ளோஸ்அப் டெமோ மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளை பக்கத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப அந்த ஹண்ட் ஆகாமல் கரெக்டாக அதை வந்து அந்த பொருளுக்கும் திரும்பி பொருளை அந்த விட்டுட்டு அந்த சப்ஜெக்ட் வரும்போது திரும்பி அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த யூடியூபர்ஸ்க்கு இந்த கேமரா வந்து சூப்பராக இருக்கும். நான் இது வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு கேமரா வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேமரா வந்ததுக்கப்புறம் பெட்டர் ஃபார் யூடியூப்னால் அது வந்து சோனி ZV-E10க்கு அப்புறம் எனக்கு என்னமோ நிக்கான் அப்புறம் இந்த கேமரா இப்போ சொல்லணுங்கிறது தோணுது. ஏன்னா இது ஒரு சூப்பரான விஷயம். இப்போது நிறைய பேர் வந்து இப்படி பொருளை எடுத்து இப்படி பக்கத்தில் காமிப்பாங்க, அது ஃபோக்கஸே ஷிஃப்ட் ஆகாது. நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ வீட்டுக்கு வினோத் சாரும் பார்த்தீங்கன்னா சில வாட்டி இப்படி எடுத்து இப்படி காமிப்பார், அது ஃபோக்கஸே வராது. அதுக்கப்புறம் தடுமாறி அந்த ஃபோக்கஸ் வரும், அதுக்கப்புறம் பேசுவார். ஸோ அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான விஷயம் இந்த கேமராவில் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஹோல்ட் பண்ணுற அந்த க்ரிப்பு வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்குறதா. ஏன்னா கேமராவே சின்னதாக இருக்கிறதுனால அந்த க்ரிப் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் பெரிய லெவலுக்கு என்னை விட கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கை இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பெரிய கேமராஸ்லாம் பிடிச்சி பழக்கப்பட்டவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது இதில் வந்து கேமராவோட சைஸுக்கு ஏற்றாப்புல HDMI போர்ட் கொடுத்துருக்கிறதுனால இது மைக்ரோ HDMI தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது வரைக்கும் அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. மைக்ரோ HDMI போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ மினி HDMI இல்லை, ஃபுல் HDMI கிடையாது. ஸோ மைக்ரோ HDMI போர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் ஒரு பிரச்சனை என்னென்னா ஃபுல் பவரில் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண அளவுக்கு அரௌண்ட் 370 ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும் ஃபோட்டோகிராஃபியில். ஸோ வீடியோ மேக்ஸிமம் 1 hour தான் வீடியோ எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் பேட்ரி டை ஆகிடுது. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ தட்ஸ் ஆல். இது வரைக்கும் நம்மளுக்கு கையில் கிடச்ச சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கேமரா பற்றி எல்லாத்தையும் தெளிவாக பேசியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.